லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா அது விராலிமலை சட்டமன்ற தொகுதி தான். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு இந்த ஹாட்ரிக் வெற்றிக்கு உழைத்திருக்கிறார் என்கிறது அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு துணை நின்றார்கள் என்பது ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுல யாரும் சரியா வேலை பார்த்திருந்தாங்கன்னா தென்னலூர் பழனியப்பன் இன்னைக்கு அமைச்சரா வந்திருப்பார். அவர் அமைச்சரா வந்துருவாரோன்னு நினைச்சுதான் அதிமுக முக்கிய புள்ளிகள் எல்லாம் சிலர் திமுகவோடு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு தென்னலூர் பழனியப்பனை வீழ்த்த வேண்டும் என்பது திமுகவுடைய திட்டம். திமுக தலைமை கிடையாது. திமுக இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள்லாம் தென்னலூர் பழனியப்பன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துறாங்க. அதாவது முறைப்படி பார்த்தீங்கன்னா தென்னலூர் பழனியப்பன் 2016 ஜெயிக்க வேண்டியவர். குறைந்தபட்ச ஓட்டு, அதாவது 8447 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்துருக்கார். அப்ப 2016 அவர் ஜெயிக்க வேண்டியது. ஜெயிக்க முடியாததுக்கு போனதுக்கு காரணம் திமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவிடம் சிலர், பலர்னு சொல்ல முடியாது, சிலர் முக்கிய நிர்வாகிகள் வேலை செய்யாம படுத்திட்டாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஒழுங்கா அவங்க கட்டமைப்போட வேலை பார்த்தாங்கன்னா விராலிமலை சட்டமன்ற தொகுதியை ஜெயிக்கலாம். இப்ப 2011, 2016, 2021 ஹாட்ரிக் வெற்றி பெற்றார். இப்ப 4வது முறையாக இவர் வெற்றி பெறுவாரா விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி இருக்குன்னா தென்னலூர் பழனியப்பன் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார். இப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இவர் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் கூட மனதாவி அதிகாரம் படைத்த பதவியில் தென்னலூர் பழனியப்பன் இல்லைன்னாலும் கூட தன்னால் இயன்ற அளவுக்கு கல்யாணம், காது குத்து, எல்லா விசேஷங்களுக்கும், கிரிக்கெட்டு, கபடி, போக்குவரத்து எல்லா விசேஷங்களுக்கும் தென்னலூர் பழனியப்பன் தன்னால் இயன்ற அளவுக்கு தேவையான சேவைகளை செய்து வருகிறார். ஒரு கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்றார். ஆனா இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக விடாம தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் உள்கட்சியில உள்ளவங்க. ஜெயபாஸ்கர் அவர்கள் தென்னலூர் பழனியப்பனை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாருன்னா அவர் வெற்றி பெறணும்னு நினைப்பாரு. அதுதான் இயல்பு, எல்லாத்துக்கும் உள்ளதான். நான் ஜெயிக்கணும்னுட்டு தான் நான் பார்ப்பேன், அடுத்தவங்க தோத்தான்னா எப்படி ஆனா அதானே அரசியல். ஆனா சொந்த கட்சியில திமுகவில் உள்ளவங்கள தென்னலூர் பழனியப்பன் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கிறது எந்த வகையில நியாயம்? ஒரு ஆகப்பெரும் திராவிட கட்சியில உள்ளவர்கள் இப்படி பண்ணலாமா? திமுக தலைமை ஏன் தொடர்ந்து 2011 கண்டிக்கல, 2016 கண்டிக்கல, 2021 கண்டிக்கல? 2011 திமுக காரங்க அதிமுகவுக்கு வேலை பார்க்கும் போதே கூப்பிட்டு கண்டிச்சு பேசி 2 பேர்த்த பதவி நீக்கம் பண்ணியிருந்தா 2016 அந்த தவறை செஞ்சிருக்க மாட்டாங்க. 2016 8447 ஓட்டு வித்தியாசத்துல தான் தென்னலூர் பழனியப்பன் துவக்குறாரு. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தேமுதிக கார்த்திகேயன்ல 2000 சில்லற ஓட்டு தான் வாங்குறாரு. அடைக்கலம் 1089 ஓட்டு தான் வாங்குறாரு. நோட்டாவே 974 ஓட்டு. அப்ப 8447 ஓட்டு வித்தியாசத்துல தான் இவர் தோக்குறாரு 2016. அப்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல நெருக்கி வந்துறாரு. 2021 கூடுதலான ஓட்டு 1,02,179 ஓட்டு வாங்குறாரு விஜயபாஸ்கர். 78,581 ஓட்டு வாங்குறாரு. சரி, 2021 மிகப்பெரிய ஒரு பலத்தோட, ஒரு பீரங்கி பலத்தோட, பண பலத்தோட நின்னாருன்னு சொல்லலாம். 2016 8000 சில்லற ஓட்டுல தானங்க தென்னலூர் பழனியப்பன் துவக்குறாரு. அப்புறம் குறைந்தபட்ச வெற்றியை நோக்கி போய் கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நினைச்சு அங்க வருவாய் கோட்டாட்சியரா இருந்தது யாரு? தண்டாயுதபாணி இருந்தாரு. அவர் புதுக்கோட்டையில இருந்தவர். எதுக்கு அந்த தேர்தல் காலகட்டத்துல அவர் இங்க வரவழைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் தென்னலூர் பழனியப்பன் ஒரு கடிதமா எழுதி திமுக தலைமையிட்ட கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலன்னா இப்ப இங்க புதுக்கோட்டையில இருக்கிறவங்க தான் யாரோ தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய வேட்பாளர். 2016 வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்க வேண்டியவர். அப்ப அவர் வெற்றி பெற முடியலன்னா அப்ப உள்ளடி வேலைகள் தான் அதிகம். இவருக்கு வெளியில இருந்து யாரும் எதிரி கிடையாது, உள்ளதான் எதிரி. கூடவே வருவாங்க, வேலை பார்ப்பாங்க. இங்க என்னென்ன நடக்குதுங்கிறத முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்க போட்டு கொடுப்பாங்க. இன்ஃபார்மர், ஸ்லீப்பர் செல். அந்த மாதிரி இருந்துதான் தென்னலூர் பழனியப்பன் தோல்விக்கு காரணமா இருந்ததா சொல்றாங்க. இப்ப தென்னலூர் பழனியப்பன் தோல்விக்கு யார் காரணமா இருந்தாங்கன்னு பார்த்து அவங்களுடைய பதவிகளை
திமுக தலைமை பறிச்சிருந்திருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் பரஞ்சோதி மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாரு. இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ளதான், அவரும் திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாரு. அதே அதிமுக சேர்ந்தவர்கள் கதிரவன்ட்ட 20 லட்சம் 30 லட்சம்னு காசு வாங்குறாங்க. அது எந்த வகையான நியாயம்? உள்ள சொந்த கட்சிக்கே சூனியம் வைக்கக்கூடிய ஒரு வேலை. சரி, இப்படிலாம் கதிரவன்ட்ட 20 லட்சம் 30 லட்சம் காசு வாங்குறாங்களா பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், முக்கியமான ஆட்கள் ஒரு சில பேர் வாங்குறாங்களா? அவங்க இன்னும் தான் அந்த வேலையை பண்ணாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட பரஞ்சோதி கொண்டு போய் அதிமுக தலைமையிட்ட கொடுத்து இவங்க பதவியெல்லாம் நீக்குங்க, சரியா வர மாட்டாங்க, எனக்கு வேலை பார்க்கலங்கிறத விட கட்சிக்கு வேலை பார்க்கல, அவங்களை நீக்குங்கன்னு சொல்லியிருந்தா இப்ப 2026 பரஞ்சோதி துணிச்சலா நிக்கலாம். இப்ப பண்ணச்சநல்லூர்னாவே அவருக்கு கதி கலங்கி போகுது. ஐயையோ, வச்சு செஞ்சிருவாங்க, நம்ம எனத்தானே நம்ம வச்சு கொலையை அறுத்துருவான் அப்படின்ட்டு மண்ணச்சநல்லூர் வேண்டாம், ஆனா எனக்கு சீட்டே வேண்டாம், என்ன கொடுத்தா முசிறி கொடுங்க, இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கொடுங்க, இல்லைன்னா நான் நேருவை தானே தோக்கடிச்சேன் அம்மாவுடைய ஆட்சியில, அம்மாவோட ஆதரவுல, அப்ப திருச்சி மேற்கு தொகுதியில போட்டிடுறேங்கிற லெவலுக்கு போயிட்டாராம். தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய மலையோட மோதனைங்கிறது மாதிரி. அதனால சொந்த கட்சியில உள்ளவங்க வேலை பார்க்கல, அவங்க துரோகம் பண்றாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே அதுக்குன்னு தனியா கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கும்ல, கூப்பிட்டு அப்பப்ப துறை கொண்டு சொல்லியிருக்கணும். அதுவே வேலையாகவும் பார்க்க முடியாது. ஏன்னா ஊராட்சியை பார்க்கணும், ஒன்றியத்தை பார்க்கணும், பேரூராட்சியை பார்க்கணும், மாநகராட்சியை பார்க்கணும், நகராட்சியை பார்க்கணும், எல்லா ஊர்களையும் ஓடி ஓடி வேலை பார்க்கணும், புகார் எழுதியிருக்க முடியாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தென்னலூர் பழனியப்பன் என்ன பண்ணியிருக்கு 2016 ஐயா இன்னன்னாரு எனக்கு 8447 ஓட்டு வித்தியாசம் தான் நான் தோத்தேன், திமுகவில் உள்ளவங்க இந்த மாதிரி எனக்கு உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைமைக்கு தகவல் கொடுத்து அவங்க பதவியை காலி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பதவியை இடைநீக்கம் செஞ்சிருந்து ஒரு இது பண்ணியிருக்கணும். அது மாதிரிலாம் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. சரி, எது எப்படி பார்த்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில தென்னலூர் பழனியப்பனுக்கு அந்த கட்சிக்காரவங்க முறையா வேலை பார்த்தாங்கன்னா நிச்சயமா தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். விராலிமலை சட்டமன்ற தொகுதி, விராலிமலை முருகன் அருளோடு ஆசியோடு தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவார் என்று அவர் தரப்பு ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இல்லைங்க, நாங்க 3 துறையும் ஹாட்ரிக் வெற்றி பெற்றுட்டோம், 4வது துறையும் ஜெயிப்போம், நான் அந்த அளவுக்கு மக்கள் பணியை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு கட்டம் சரியில்லை அப்படிங்கிறத ஏன்னா விரைவிலேயே தெரிய வரும். இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே, இப்ப இந்த மாசம் மார்ச் மாதத்துக்குள்ளேயே என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, யாரு சரியா வேலை பார்ப்பாங்க, திமுக தலைமை கூப்பிட்டு கண்டிக்குமா முறையா? ஏன்னா அதிமுக உள்ள கட்சிக்காரங்களை அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாரு. அப்ப தென்னலூர் பழனியப்பன் அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னா அவருக்கு கட்சியில முக்கிய அதிகாரம் படைத்த பதவி கொடுத்துருக்கணும். இவருக்கு ஒன்றிய செயல பதவி கிடையாது, முக்கிய பதவி கிடையாது, அப்புறம் எப்படி இவருடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ 2016 தேர்தல் முடிஞ்சதுமே தென்னலூர் பழனியப்பனுக்கு ஒன்று மாவட்ட செயல பதவியை கொடுத்துருக்கணும், இல்லைன்னா விராலிமலையில ஏதாவது ஒரு ஒன்றிய செயல பதவியோ அல்லது மாவட்ட பொருளாளர் பதவியோ அப்படி ஒரு முக்கிய பதவி கொடுத்திருந்தா இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, ஐயா அவர் மாவட்ட செயலரியா, அவர் மாவட்ட பொருளாளரியா, அவர் ஒன்றிய செயலரியா, அவருக்கு கீழே வேலை பார்க்கலன்னா கட்சியை பதவி அப்படிங்கிறாரு அப்படின்னு பயப்படுவாங்க. அதனால அதிகாரம் படைத்த பதவி மாவட்ட செயல பதவியோ ஒன்றிய செயல பதவியோ, என்ன மாவட்ட பொருளாளரோ மாவட்ட இளைஞர் அணியோ ஏதாவது அது மாதிரி கட்சி பதவி தென்னலூர் பழனியப்பனுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, கட்டம் 2026 தென்னலூர் பழனியப்பனுக்கும் விஜயபாஸ்கருக்கும் எப்படி, யாருக்கு கட்டம் சரியா இருக்கு, யாரு சரியா வேலை பார்ப்பாங்க, அவங்கவுங்க கட்சிக்காரவங்க அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்களா, இல்லை 2016 மாதிரி துரோகம் நடக்குமா, 2021 மாதிரி துரோகம் நடக்குமா? துரோகத்தை மீறி துரோகத்தை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து திமுகவுடைய தலைமையோடு தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவாரா? இதை எப்படி விஜயபாஸ்கர், இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் எப்படி சமாளிக்க போகிறார்? அவருக்கும் பல வகையில எதிர்ப்புகள் நிறைய, போன தடவை 2011 விட 2016 விட 2011 21 விட 2026 கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த முறை ஒரு முறை அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தார். அப்ப ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கக்கூடிய இந்த அதிமுகல விஜயபாஸ்கர் எந்த அளவுக்கு தேர்தலை சந்திக்க போகிறார், அவருக்கும் சில உள்ளடிகள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வப்போது இந்த செய்திகளை காண காத்திருங்கள். அவர் நிறைய செய்திகள் விராலிமலை சட்டமன்ற தொகுதி தொடர்பாக நிச்சயமாக வெளியிடுவோம். நமது லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். உங்களுடைய நடுநிலையான கருத்துக்களை நாகரிகத்தோடு நீங்கள் நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்கள் கருத்துக்களை மையப்படுத்தி தான் அடுத்தடுத்த செய்திகளை வெளியிட லகரம் குழுமம் தயாராக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.